ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. மாங்காயும் முருங்காயும் வச்சு சூப்பர் காம்பினேஷனில் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. செய்கிறதும் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. அதுக்கு வந்து நான் ஒரு 3 முருங்காய் எடுத்துக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் முருங்கைக்காய்க்கு 1 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, கிளிமூக்கு மாங்காய் அதுதான். நல்லா புளிப்பாக இருக்கும். நல்லா புளிப்பான மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே மாங்காயும் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாங்காய் முருங்காய் சேர்க்குறோமோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம். இப்போ குக்கரை லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரே ஒரு விசில் தாங்க வேக வைக்கணும். நிறைய விசில் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம், இருக்கட்டும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஒரு 50லேருந்து 100 கிராம் போல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தொக்கு வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். அதனால் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெடாது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து மாங்காயும் முருங்காயும் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முருங்காயும் மாங்காயும் சூப்பராக வந்திருக்கு. ஒரே விசில் தான் வச்சேன். முருங்காய் பாருங்கள் நல்லா முழுசாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோடையே நம்ம வந்து இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். ஸோ இதோடு சேர்த்து வேகும் போது சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா முருங்காயில் இறங்கணும். அந்த அளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து கடுகு வெந்தய பொடி அரைச்சிக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம்லாம் நல்லா வறுப்பண்ணுங்க. கடுகு வந்து நல்லா படப்படன்னு பொரியணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடர் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நமக்கு வந்து முருங்காய்லாம் வந்து நல்லா மசாலா பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மசாலாலாம் முருங்காய் ஏறி இருக்குது. இந்த டைமில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாதத்துலலாம் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த கடுகு வெந்தய பொடி நல்லா அரைச்சிட்டேங்க. நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு காரத்தில் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு மாங்காய் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து புளி கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷமாக விட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், இருக்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.